பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய மருத்துவ மாணவர்களே, உங்களது உழைப்பை எல்லாம் முன்னிறுத்தி உங்களது குழந்தைகளை மருத்துவத்திற்காக, மருத்துவ படிப்பிற்காக புகழ்பெற்ற மருத்துவரை உருவாக்கும் நோக்கில் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டமும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நிறைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகலை. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தை பற்றின சரியான புரிதலுங்கிறது பேரண்ட்ஸ்லையும் இருக்கிறதில்ல, பொதுமக்கள்கிட்ட இருக்கிறதில்ல, உங்கள் பசங்கக்கிட்டையும் இருக்கிறதில்ல. ஹோமியோபதிங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு மிக சிறந்த மனதை புரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதை பொறுத்த வரைக்கும் நோய் பேருக்கு எந்த மருந்துமே கொடுக்கறதில்ல, நோயாளிக்கு தான் மருந்து. இப்போ ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருமே பார்த்திங்கன்னா மழையில் நனையிறதா வச்சுக்கலாம். 4 பேருக்குமே காய்ச்சல் வரும். ஆங்கில மருத்துவத்துக்கு போனீங்கன்னா காய்ச்சலுக்கு ஒரே மருந்து தான். ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டங்கிறது என்டையர்லி சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு காய்ச்சல், நான் தலையோடு போற்றி படுத்துக்கிட்டுருப்பேன், எனக்கு மருந்து வேறு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அதே காய்ச்சல் இருக்கும், சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஃபேனை வேகமாக வச்சு படுத்துட்ருப்பார், அவருக்கு மருந்துங்கிறது வேறு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அதே காய்ச்சலில் படுத்துருப்பார், எனக்கு குடிக்கிறதுக்கு சில்லுன்னு தண்ணி கொடுங்கன்னு கேட்பார், அவருக்கு மருந்துங்கிறது வேறு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மருந்தை சூஸ் பண்ணி அந்த மனிதனுக்கு மருந்து கொடுக்கறது மட்டும்தான் ஹோமியோபதியில் சிறப்பு. எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கிறது ஹோமியோபதியில் வராது. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் மக்கள் மனசில் நீங்கள் பலகாலம் வாழுவீங்க. ஒவ்வொரு ஹோமியோபதிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான நிறைய சிஸ்டம் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ கழுத்து வலின்னு சொல்லி ஒரு நோயாளி வரதை வச்சுக்கோங்க. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், கழுத்தில் எலும்பு தேஞ்சு போச்சு, ஒரு காலர் பெல்ட்டை கொடுத்து இந்த பெல்ட்டை கழுத்தில் மாட்டிக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அட்வைஸ் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் திரும்பாதீங்க, குனியாதீங்க, டக்குன்னு தலையை திருப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவரை கிட்டத்தட்ட ரோபாட் மாதிரி மாற்றி அனுப்பிச்சிடுவோம். பேஷண்ட்டுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து எக்ஸ்ரேவா ஸ்கேனாங்கிறது அடுத்தது முடிவு பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த ப்ரொசீஜருங்கிறது போயிட்டே இருக்கும். ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அவங்கள செல்லாத காசுன்னு நினைக்கிறாங்களோ, ஒரு காலத்தில் எனக்கு நிறையா மதிப்பு மரியாதை இருந்தது, இப்போ எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, நான் சொல்லி யாருமே கேட்கல, என்னை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை, என்னுடைய உணர்வுகளை இங்கே இருக்கிறவங்க மதிக்கலைங்கிற எண்ணம் வரும்போது தானாக கழுத்தில் வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போ கழுத்து வலிக்கு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் பெல்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். மனசை மாற்றிக்கிங்க, நீங்கள் செல்லாத காசுங்கிற எண்ணத்தை மாற்றிக்கிங்கன்னு சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்புவோம். அதுக்கான மருந்தை கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ இடுப்பு வலின்னு ஒருத்தர் வரதா வச்சுக்கோங்க.
யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுப்போம். இடுப்பில் ஒரு 5 எலும்பு இருக்குது. அந்த 5 எலும்பில் 5 தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம், இல்லாட்டினா 1 2 தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். இருக்கிற நிலைமையை பொறுத்து சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ இடுப்புக்கு ஒரு பெல்ட்டை கொடுத்துட்டு அவங்க குனியாமல் திரும்பாமல் பார்த்துக்குவோம். இது வழக்கமாக இருக்கிற சிஸ்டம். ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நான் அளவுக்கு அதிகமான பாரத்தை தாங்குறேன், இங்கே நான் ஒரு ஆள் இல்லாட்டினா எந்த வேலையுமே சிறப்பாக நடக்காது, ஐ ஃபெல்ட் மை செல்ஃப் ஆஸ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. நான் அளவுக்கு அதிகமான சுமையை தாங்கிட்டு இருக்கேன், இங்கே என் உழைப்பு தான் முக்கியமாக தேவைப்படுது, நான் ஒரு ஆள் இல்லாட்டினா இங்கே ஒரு வேலை கூட நல்லபடியாக நடக்காதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா இடுப்பில் வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போ கழுத்து வலி அப்படிங்கிறது நம்மளுக்கு மரியாதை போயிடுச்சு அப்படின்னா வரும். இடுப்பு வலிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வலியும் நானே செய்கிறேன், யாருக்குமே பொறுப்பே பத்தலை அப்படின்னா அது இடுப்பு வலியாக மாறிக்கும். அதே உங்கள் பசங்க அவங்க எதிர்காலத்தை பற்றிலாம் கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா முட்டி வலியாக மாறிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, நான் பட்ட கஷ்டம்லாம் என் பையன் படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம்லாம் என்னோட போயிடணும், ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்கிறது என் பையன் வாழ்க்கையில் வரக்கூடாது, அவன் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி வந்துடும். அப்போ அதே நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன், இப்படி செஞ்சுருக்க தேவையில்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அதே வலி குதிக்காலுக்கு போகும். அப்போ இந்த வலியை நீங்களே மாற்றி வச்சுக்கலாம். கழுத்து வலியாக கொஞ்ச நாள் வச்சுக்கலாம், அது போர் அடிச்சதுன்னா இடுப்பு வலியாக மாற்றிக்கலாம், அதுவும் உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா முட்டி வலியாக மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு முட்டி வலி வேணாம்னு சொன்னீங்கன்னா அதே வலியை நீங்கள் குதிக்காலுக்கும் மாற்றிக்க முடியும். இப்படி நீங்கள் என்னென்ன சிந்தனையை மாற்றுறீங்களோ நோய் என்ன பண்ணும் அது மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ வயிறுன்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வயிற்று புண்ணுங்கிறது காமனாக சொல்கிற விஷயம். ஏன் வயிற்று புண்ணுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் காரம் சாப்பிட்டம்பாங்க, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் சாப்பிடாம பட்னி கிடந்தம்பாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டேன், ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. மொத்தத்தில் வயிற்று புண்ணுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹோமியோபதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரீசன்லாம் எடுத்துக்க மாட்டோம். யார் யாருக்கெல்லாம் அவங்கள சுற்றி நடக்கிறத ஏற்றுக்க முடியலையோ, அவங்கள சுற்றி நடக்கிறத ஜீர்ணிச்சிக்க முடியலையோ, அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காமல் போகும்பொழுது, இல்லை நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா வயிற்றில் புண்ணு வந்துடும். அப்போ நடக்கிறத ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிச்சிக்க முடியல, அவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை போகலைங்கும் போது வயிறு என்ன பண்ணும், ரெஸ்பாண்ட் மோடுக்கு வந்துடும். அப்போ நம்ம கொடுக்குற வைத்தியமே பார்த்திங்கன்னா எதை அவங்களால ஏற்றுக்க முடியல, ஏன் ஏற்றுக்க முடியல, அவங்க ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கேஸை அரைவ் பண்ணுவோம். காரம் சாப்பிட்டதோ ஹோட்டலில் சாப்பிட்டதோ கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி சளி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரணம் சொல்லுவீங்க, இனிப்பு சாப்பிட்டேன், பனியில் வெளியில் போயிட்டேன், பச்சை தண்ணி குடிச்சிட்டேன், நிறையா காரணம் சளிக்காக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நோய் கிடையாது. சளியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்னொரு கதையை தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்னிவல் பிளான்ட், அது பேர் ட்ரோசீரா. அது நல்லா ஒரு தங்க கலரில் பூ பூத்துருக்கும், உள்ளே தேன் இருக்கும். இந்த பூச்சி என்ன பண்ணும், தேனுக்கு ஆசைப்பட்டு உள்ளே போனோடனே அந்த பூ என்ன பண்ணும், அதை ட்ராப் பண்ணி பிடிச்சிக்கும். இப்போ பூவும் பூச்சியும் தான் நம்ம கதை. உள்ளே மாட்டிட்ட பூச்சி என்ன பண்ணும், நான் தப்பிச்சு போயிடணும், எனக்கு ஊரில் 1000 வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே வர்றதுக்கு போராடும். பூ என்ன பண்ணோம், உன்னை விட்டு எனக்கு சோத்துக்காக வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை டைட் பண்ணும். அப்போ இந்த எதிரும் புதிரமான 2 சூழ்நிலை எங்கே அமையுதோ அங்கே பூரா சளி பிடிச்சிட்டே இருக்கும். உங்கள் பையனாக இருக்கிறான், அவனை நீங்கள் உட்கார வச்சு 16வது வாய்ப்பாடு நீ சொல்லிட்டு தான் போகணுன்னு சொல்லி வற்புறுத்துறீங்க. அவன் மனசில் டிவி பார்க்கணும், கிரிக்கெட் விளையாடணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுன்னு தோணும். நீங்கள் வற்புறுத்தி அவனை உட்கார வச்சு படிக்க சொன்னீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ண, இப்போ சளி பிடிச்சிக்கும். அப்போ முரண்பாடான சூழ்நிலை, வற்புறுத்தக்கூடிய சூழ்நிலை, வற்புறுத்துறது பூரா அஜீர்ணமாக மாறிட்டே இருக்கும்.
இப்போ சளி அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் நோயினே பார்க்கக்கூடாது. ஒரு முரண்பாடான சூழ்நிலை எங்கே நீடிக்குதோ அங்கே என்ன பண்ணும், சளி ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் பயப்படுறது ஹார்ட் அட்டாக்கு, பிபி, இன்னும் இதய சம்மந்தப்பட்ட நிறையா கோளாறு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இதெல்லாம் ஹோமியோபதிக்குள்ளே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒழுங்கினமாக இருக்கிறாங்களோ, எக்கனாமிக்கலி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாமல் இன்டிசிப்ளினாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட்டில் என்ன பண்ணும், கோளாறு வரும். இப்போ பொருளாதாரத்தில் ஒழுங்கினம், பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்த தெரியாமல் இருக்கிறது, வரவுக்கு மீறின செலவு, பெருமைக்காக வந்து எருமை மேய்க்கிற விஷயம் எல்லாமே என்ன பண்ணும், ஹார்ட்டில் போய் தான் வந்து வேலை பார்க்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லீரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லுபடியாகாத கோபம், ஆழ்ந்த கவலை, வருத்தம், வேதனை, வலி, வெளியில் சொல்லிக்க முடியாத விஷயம், சொல்லக்கூடாத ரகசியம்லாம் என்ன பண்ணும், கல்லீரல் செயல்பாட்டை நேரடியாக பாதிக்கும். இப்போ கல்லீரல் செயல்பாடை குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோடைய அளவு வந்து ஏறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொலஸ்ட்ராலுக்கான மாத்திரையை சாப்பிட்டுட்ருப்பீங்க. இப்போ கல்லீரல் செயல்பாடுங்கிறத நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோடைய அளவு என்ன பண்ணும், கட்டுப்படுத்தப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா பித்தப்பையில் இருக்க கல், காமனாக இப்போ நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல் இருந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வாழ்க்கை சூழ்நிலை மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருந்து நீங்கள் திடீர்னு நொடிஞ்சு போயிடுறீங்க, வளமாக இருந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுறீங்க, ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து திடீர்னு வந்து நடு ரோட்டுக்கு வந்துட்டிங்க, வாழ்க்கைங்கிறது சூறாவளியில் சிக்கி சின்னப்பண்ணமாகி போச்சுன்னா உங்கள் பித்தப்பையில் கல் வந்துடும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா உணர்வுகள் அப்படிங்கிறது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த உணர்வுகளை ரொம்ப அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்குற சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஹோமியோபதி தான். ஹோமியோபதியில் வந்து அவ்வளோ ஒரு நோயாளியை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மனசில் நீங்கள் வாழணுன்னா ஹோமியோபதிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது கிட்னியில் வந்து கல், வழக்கமாக என்ன சொல்லுவோம், தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னு சொல்லுவோம், இல்லை நீங்கள் முட்டைக்கோஸ் சாப்பிட்டீங்களா, காலிஃப்ளவர் சாப்பிட்டீங்களா, நிறையா காரணம் சொல்லிகிட்டே இருப்போம். உடனே கல் வந்துடுச்சா உடனே கவலைப்படாதீங்க, வாழை மரத்தை வெட்டி வாழை சாறு குடிங்க சரியாக போயிடும்பாங்க. சில பேர் முள்ளங்கி சாறு குடிங்கம்பாங்க. ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் காரணம் இல்லை. வாழ்க்கைங்கிறது எப்போ போராட்டமாக மாறுதோ அப்போ கிட்னியில் கல் வரும். போராட்டம்னு பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது, இல்லை மேலேருந்து கீழே விழுந்துடக்கூடாது, இருக்கிறத காப்பாற்றிக்கணும்னு போராடுறது. மொத்தத்தில் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல போராட ஆரம்பிச்சிங்கன்னா கிட்னியில் கல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கல்லுக்கான வைத்தியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் போராட்டத்தை வந்து குறைச்சிக்கிட்டு மைண்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது தான் வழியே வாழை மரத்தை வெட்டுறதோ பத்தியம் இருக்கிறதெல்லாம் வந்து அதுக்கு வைத்தியம் கிடையாது. அப்போ கிட்னியில் கல்லுன்னா அவங்க எது கூடயோ யார் கூடயோ போராடிட்டு இருக்காங்கன்னு நடத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வரும். என்னை புரிஞ்சிக்கலை, என்கிட்ட அன்பாக இல்லை, என்னுடைய உணர்வுகளை வந்து மதிக்கலை, என்னுடைய உணர்வுகளை வந்து கஷ்டப்படுத்திட்டீங்க, ஒரு காலத்தில் எனக்கு கொடுத்துட்டு இருந்த மதிப்பு மரியாதை இப்போ கொடுக்கறதில்லன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளே கோளாறு வரும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா மனசை புரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்குறதுங்கிறது ஹோமியோபதியோடைய பயங்கரமான ஒரு சிறப்பான விஷயம். இப்போ உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 4 விதமான கிருமிகள் இருக்குது. ஒன்று வைரஸு, இன்னொன்று பாக்டீரியா, ஃபங்கஸு, பேரசைட். இது 4மே பார்த்திங்கன்னா உங்களை கேட்டுட்டு தான் உங்கள் உடம்புக்குள்ளார வரும். உதாரணமாக எனக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து இவங்க தான் காரணம், இவங்களால எனக்கு வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு, இவங்கள நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா வைரல் சம்மந்தப்பட்ட நோய் வந்து உங்கள் உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். இப்போ வைரஸ் சம்மந்தப்பட்ட நோயில் பார்த்திங்கன்னா கட்டி வர்றது, கேன்சர் வர்றது, மருவு வர்றது, மச்சம் வர்றதுன்ட்டு நிறையா டிசீஸ் என்ன பண்ணும் வைரல் பேஸில் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்டீரியா.
உங்கள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, எல்லாத்தையுமே நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும். உங்கள் சம்மந்தப்பட்ட நியூஸ் எதுவுமே வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பாக்டீரியா சம்மந்தப்பட்ட நோய் உங்கள் உடம்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ வைரஸ் வரணுமா பாக்டீரியா வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்ஸு. நேரம், காலம், உழைப்பு, முயற்சி, அதோடைய பலன்லாம் வீணாக போயிடுச்சு, நான் வெட்டியாக பொலை போட்டிட்டேன், வீணாக வாழ்க்கையை கழிச்சிட்டேன், என் உழைப்புக்கு உண்டான மரியாதையும் என் உழைப்புக்கு உண்டான வருமானமும் எனக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபங்கல் என்ன பண்ணும், உங்கள் உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் தேமல் வர்றது, வண்டி கட்டி வர்றது, இதெல்லாம் உள்ளே போந்து அழகாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரசைட்ஸ். நடக்கிற சம்பவத்துக்கு எதிர்ப்பே தெரிவிக்க முடியாமல் வாழும்போது ஈரு, பேனு, கிரிப்பூச்சி, அம்பிபியாசிஸ் இவங்கெல்லாம் உள்ளே போந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே எந்த மாதிரியான நோய் வரணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு வைரஸில் வரணுன்னா கொஞ்சம் சிந்தனையை மாற்றிக்குங்க, இல்லை எனக்கு ஃபங்கஸ் தான் பிடிச்சிருக்குன்னா ஃபங்கஸ்க்கு நீங்கள் மாறிக்கலாம். இப்படி எங்கே வேணால் நீங்கள் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். இப்படி ஒரு மனுஷனை முழுமையாக புரிஞ்சு ரொம்ப அழகாக வைத்தியம் பார்க்குற சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஹோமியோபதிக்குள்ளே இருக்குது. வேறு எந்த சிஸ்டத்துலேயும் வந்து இந்த அளவுக்கு ஆழ்ந்து மனசை புரிஞ்சுக்கிறதோ மனசை தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்குற சிஸ்டமும் வந்து எதுலேயுமே வந்து இல்லை. ஹோமியோபதிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்க சிஸ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கான பலனுங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா கையை மீறி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஹோமியோபதியை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மனசு ஓந்து மனப்பூர்வமாக நீங்கள் திருப்தி அடையணுன்னா ஹோமியோபதிங்கிறது ரொம்ப ஒரு அழகான சிஸ்டம். அதனால் நீங்கள் மருத்துவ மாணவர்கள்லாம் வந்து ஹோமியோபதியை சூஸ் பண்ணி டெவலப் ஆகிறதுக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதோட என்னுடைய சிறு உரையை முடிச்சுக்கிறேன். அடுத்து என்னுடைய நண்பர்கள்லாம் அவங்க சிஸ்டத்தை பற்றி ஃபாலோ பண்ணி பேசுவாங்க. ஸோ வைத்தியத்தில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவும் இல்லை. மனப்பூர்வமாக வைத்தியம் பார்க்குற சிஸ்டத்தில் ஹோமியோபதி வந்து ஒரு கிரேட் சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மனசில் திருப்தி இருக்கும். ஓகே, நன்றி.